முக்கியமாக நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் கடமை புரிந்த வைத்தியசாலை எல்லாம் பார்த்திருந்த நீங்கள் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எதிர்வரும் வருகை தரும் பொழுது அதை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ஒசுசல விடயம் சம்பந்தமாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 ஒசுசாலைகள் நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் வாழச்சேன, மட்டக்களப்பு டவுன், அதே போல களுவாஞ்சிக்குடி என்றால் அந்த 3 பிரதேசங்களும் பாரிய ஒரு சனத்தொகைக்கு வந்து சேவை வழங்கும் வைத்தியசாலைகள். இதன் அடிப்படையிலே தான் 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒசுசல நிறுவனத்தால் நேரடியாக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு ஒரு விஜயம் செய்து களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு ஒரு ஒசுசல கட்டிடம் ஒன்று இருந்தால் ஒசுசல வழங்கலாம் என்று சொல்லி தற்பொழுது களுவாஞ்சிக்குடி பேஸ் ஹாஸ்பிட்டலே ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு மூடிய நிலையில் இருக்கின்றது. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கின்றேன். எங்களுடைய மாவட்ட மட்ட கூட்டத்திலே பேசப்பட்டது, மாவட்டத்துக்கு ஒரு ஒசுசலை முதலாவது தருவதாக, மட்டக்களப்பு நகர பகுதியிலே அதை அமைக்கிறதாக சொல்லப்பட்டது. சமூகக்கார கட்டடத்துக்கு சொந்தமான கட்டடத்தை மிக விரைவாக விடுவிக்கிறதுக்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருடைய தலையீட்டிலே நாங்கள் அதை விரைவுபடுத்தலாம். ஆனால் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை ஒரு கட்டிடம் அப்படியாவே இருக்கின்றது. எதுவுமே புதிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால், உங்களால் முடிந்தால் இந்த மட்டக்களப்பு நகர் பகுதியிலே ஒசுசாலை அமைக்கும் பொழுது அதோடு சேர்த்து கட்டிடமும் இருக்கும் காரணத்தினால் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே 2வது ஒரு ஒசுசாலை ஒன்றும் உங்களுடைய அமைச்சருடைய அதிகாரத்தை இல்லாட்டி உங்களுடைய நீங்கள் தலையீட்டு செய்து அவ்வாறு ஒன்று வழங்க முடியுமா? கௌரவ அமைச்சரவர்களே, எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஒரு 3-4 வகையான வைத்தியசாலைகள் இருக்கின்றது. PMCU இருக்கின்றது, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, அதே போல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. தற்பொழுது மாவட்டத்தில் இருக்க பல வைத்தியசாலைகளுக்கு போதிய வளங்களை கிடைக்காத காரணத்தினால் எல்லா வைத்தியசாலைகளும் லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளே செல்ல வேண்டும், அதாவது மத்திய அரசாங்கத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்றதினூடாக மாகாண சபையும் ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பாக எதிர்காலத்திலே மாறக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேட்டிக்லோவுக்கு நாங்கள் அறிந்த வகையிலே ADB வங்கியினுடைய நிதியமூடாக அது இப்பொழுது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். ADB வங்கியினுடைய நிதியமூடாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு கேத்லேப், அதே போல ஒரு MRI மெஷின், அதே போல ஒரு CT ஸ்கேனர், இந்த 3 விடயங்களுக்குமான அனுமதி கிடைத்திருந்தது. இதிலே வரலாறை நான் சொல்கின்றேன். 2021ஆம் ஆண்டிலேயும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு என்று இறக்குமதி செய்யப்பட்ட கேத்லேப்பை நீங்கள் தற்பொழுது பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம் உங்களுடைய களுத்துறை மாவட்டத்துக்கு அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சருடைய செல்வாக்களை பயன்படுத்தி மட்டக்களப்பு கண்டு வந்த கேத்லேப்பை எடுத்து சென்றார்கள். இது 2021ஆம் ஆண்டிலே நடந்தது. இப்பொழுதும் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட அதாவது இந்த வழங்குவதாக இருந்த கேத்லேப், MRI, CTலே CT ஸ்கேனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அனாவசியமானது என்று சொல்லி வெட்டப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய விஜயத்தின் பொழுது இந்த MRI-யை வழங்குவதற்கான ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தீர்கள். எனக்கு உங்களுடைய ஒரு வாக்குறுதி ஒன்று தேவை. அந்த ADB வங்கியினூடாக வழங்கப்பட்ட நிதியினூடாக மட்டக்களப்பு கண்டு ஒதுக்கப்பட்ட கேத்லேப், அதே போல MRI, அதே போல CT ஸ்கேனர், இந்த 3 விடயங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை உங்களுடன் எதிர்பார்க்கிறேன். அதே போல தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல PMCU இருக்கட்டும், டிவிஷனல் பேஸ் ஹாஸ்பிட்டலே கன குறைபாடு இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவருடைய தலைமையில் நடந்த பல அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். லைன் மினிஸ்ட்ரியினூடாக நேரடியாக இல்லாவிட்டாலும் அதுக்கான வளங்களை நேரடியாக நீங்கள் வழங்க முடியுமா என்ற கேள்வியும் 2வது கேள்வி, அதாவது கேத்லேப், MRI, CT, அதே நேரத்தில் நாங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தினூடாக வழங்குவதற்கான வளங்களை உங்களுடைய லைன் மினிஸ்ட்ரியோட வழங்கலாம் என்றதான் கேள்வி. பூமி ஸ்தோதி கதாநாயகத்துவம்.